ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒய் யுகேந்தர் டைரக்ஷன்ல சத்யம் ராஜேஷ் நடிப்புல தெலுங்குல 2024 ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமாவான ஒரு படம் டெனன்ட். இந்த படத்தினோட ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். டெனன்ட் இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் காட்சியிலேயே ஒரு சூட் கேஸ்ல ஒரு பணத்தை வச்சு ஒருத்தர் எரிச்சிட்டு இருப்பாரு ஹைவேல. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, போலீஸ் வந்து உடனடியாக கைது பண்ணிட்டு போயிடும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட மனைவிய வச்சு எரிச்சிட்டு இருப்பாரு. எதுக்குடா மனைவி வச்சு எடுக்கிறாருங்கிறத ஒரு ட்விஸ்டா வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன காட்சி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ், 2 பெண்கள் 3 ஆண்கள் ஒரு அபார்ட்மெண்ட்ல குடியிருப்பாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதுல ஒரு பையனுடைய லவர் வந்து ஊர்ல இருந்து அப்பா அம்மா சொல்ல மீறி அந்த பையனை பாக்குறதுக்கு அங்கிருந்து புறப்பட்டு வந்துருவாங்க. புறப்பட்டு வந்த உடனே அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு, அப்புறம் அதே அபார்ட்மெண்ட்ல ஒரு ஆளு கீழே விழுந்து இறந்து கிடப்பாரு, மாடியில இருந்து கீழே விழுந்து. அப்புறம் இந்த 3 கதைக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லிட்டு மொத்தமா முடிச்சு போட்டிருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அம்மா வந்து அங்க ஊர்ல இருந்து புறப்பட்டு வரும்போது அப்பா அம்மா பேச்ச கேட்காம காதலனை பார்க்க வந்துடும். வரும்போது இங்க வந்து காதலனை பார்த்து வீட்டுல இருக்கும்போது என்ன நடக்குது, அப்புறம் அந்த மேல இருந்து கீழே விழுந்தது யாரு, அந்த பணம் எரிச்சு அந்த மனைவி எதனால அவர் எரிச்சாரு, அப்புறம் வந்து மொத்தம் 3 ட்விஸ்ட் வச்சிருக்காங்க வச்சுக்கோங்களேன். மனைவி எரிச்சது ஒரு ட்விஸ்ட், அப்புறம் மொட்டை மாடியில இருந்து கீழே விழுந்தது ஒரு ட்விஸ்ட், அப்புறமேல அங்க காதலி வந்து என்னாச்சு அப்படிங்கிறது ஒரு ட்விஸ்ட். இவங்க வந்து மது போதைக்கு அடிமையானவங்க. அவங்க கிட்ட வந்து அந்த பொண்ணு வந்து சிக்கிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த படத்துல என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே கருத்து கணிப்பை நீங்களே கணிச்சிருக்கலாம். இந்த படம் வந்து ஒரு 18+ படம் தான். இந்த படத்தை வந்து வேற பெண்களோ குழந்தைகளோ யாரும் பார்க்காதீங்க. அதாவது எதுவும் இல்லைனாலும் இதனுடைய காட்சி அமைப்புகள் அந்த மாதிரி இருக்கும். அதனால நீங்க பார்க்கறத தவிர்க்கிறது நல்லது. அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ஒரு ஒரு கனெக்டிவிட்டியே இருக்காது. படத்துல எதுக்கு யாரு எதுக்கு விசாரிக்கிறாங்க, என்ன பதில் சொல்றாங்க, அந்த கொலைக்கும் இவருக்கு என்ன சம்பந்தம், இதெல்லாம் டீட்டெயிலா சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப போர் அடிக்கும். எதுக்குடா இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாக்கிடுவாங்க. அப்புறம் செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல கொண்டாந்து இதுதான் கதை அப்படின்னு காட்டும்போது, அது இவ்வளவுதானா, இதுக்கேண்டா இப்படி தலை சுத்தி மூக்கு தொட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு யோசிக்க தோணும். இன்னொரு சில விஷயம் பாத்தீங்கன்னா, போதைக்கு அடிமையாகிற 2 பெண்கள் 3 ஆண்கள் அப்படின்னு எந்நேரம் பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டும் பவுடர் போட்டுக்கிட்டும் அவருக்கு என்னென்ன தெரியுமோ எல்லா கெட்ட பழக்கத்தையும் பழகிட்டு இருக்கிற ஒரு பையனை வந்து ஒரு பொண்ணு இந்த காலத்துல 2025 இந்த காலத்துல லவ் பண்றதுன்னா, அது வந்து நம்ம உண்மையிலேயே நம்ம நம்பக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன்னா இப்ப வந்து அந்த மாதிரி பசங்களை தான் பொண்ணுங்க விரும்புறாங்க. அப்புறம் அதே மாதிரி பையனை தான் விரும்புறா. அங்கிருந்து அவ புறப்பட்டு வந்தா இங்க என்ன கதி ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும், நம்மளுக்கும் தெரியும், உலகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அந்த பொண்ணு வந்து இங்க சிக்கிக்கிறா. அப்புறம் என்ன ஆகுதுன்னு இந்த இவ்வளவு பரபரப்பா சொல்லிக்கலாம் அந்த படத்தை. ஆனா அப்படியெல்லாம் சொல்லலைங்க, சும்மா மேம்போக்கா சொல்லி டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இந்த படம் முடிஞ்சு போச்சு. இந்த படம் வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளதான் இந்த படம். இந்த படத்தெல்லாம் பாக்குறத விட ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, அவ்வளவுதான். இல்ல கிரைம் த்ரில்லர் பிடிக்கும், மொக்கையா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 1.5 மணி நேரம் நான் உட்காந்து பார்ப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவுசெய்து இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல அப்படி ஒன்றும் பெருசா இல்லை, சும்மா ஒரு ஏதோ ஒரு ஆவரேஜான படம், அவ்வளவுதான். இந்த படம் விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.